ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஜர்னி வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்து என்ன சொல்கிறது 10K வியூஸ் வந்து போயிருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் மை சப்போர்ட். என்ன சொல்கிறது ரொம்ப வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த கொஷினுக்கெலாம் வந்து நான் இப்போ வந்து அதாவது ஸ்டடீஸ் ரிலேட்டடாக கேட்ட கொஷினுக்கு மட்டும் நான் ஆன்சர் சொல்கிறேன். ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறதுன்னா கண்டினியூவாக வந்து வீடியோ பார்க்கணும், அதாவது கண்டினியூவாக வந்து என்ன படிக்கலாம் என்னன்னு சொல்லி கேட்கலாம் அப்படி சொல்லி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து நான் வீடியோக்குள்ளே போகிறேன். என்ன சொல்கிறது, அதுக்கடுத்து வந்து நான் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன், என்ன பண்ணேன், லாஸ்ட் டைம் என்ன பண்ணேன், அவங்க கேட்ட கொஷின்ஸ், நீங்கள் என்ன என்ன கொஷின் கேட்டிருக்கீங்க, இந்த மாதிரி வீடியோலாம் வந்து கண்டினியூவாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா தமிழ் புக்கோட சோர்ஸ் என்னன்னு கேட்டிருந்தீங்க. என்னென்ன சோர்ஸ்லாம் படிச்சிங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வருஷம் குரூப் 4ல் வந்து நம்ம படித்த சோர்ஸ்லேருந்து வரலங்கிறது தெரியும். நான் படித்தது என்ன படித்தேன்னா ஸ்கூல் புக் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு புத்தா மெட்டீரியல் யூஸ் பண்ணேன். அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது சுரேஷோட மெட்டீரியல் எல்லா மெட்டீரியலையும் கலந்து தான் படித்தேன் சொல்லப்போனால். ஏன்னா சிலபஸ் மாற்றிட்டாங்க, என்ன யூஸ் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு யாருக்குமே தெரியாதில்ல. எல்லா மெட்டீரியலையும் கலந்து தான் படித்தேன். ஆனால் இப்போ வந்து சோர்ஸ் வந்து தெளிவாக வந்து டிஎன்பிசியே வந்து இதுலேருந்து கேட்போம் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டதுலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. கரெக்டாக? அப்போ தமிழ் சோர்ஸ் வந்து இப்போ வந்து மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து தமிழ் வந்து படிக்கணும். இப்போ எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் குரூப் 4 வந்து வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னதுனால எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் என்ன கொஷின் கேட்டிருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 2 வீக் வந்து ரிவிஷன் பிளான் சொல்லுங்கள் அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. லாஸ்ட்டு 2 வீக் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு வீக் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த வீக்கில் எல்லா சிலபஸையும் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பேன். தமிழ் எடுத்தாலும் சரி, ஜிஎஸ் எடுத்தாலும் சரி, அந்த வீக்கில் வந்து ஃபுல்லாக முடிச்சிடணும் அப்படி சொல்லி பிளான் பண்ணியிருப்பேன். ஓகேவா? காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்பேன். காலையில் தமிழ் எடுத்தேன்னா மத்தியானம் ஜிஎஸ் எடுத்துப்பேன். நடுவில் வந்து மேக்ஸ் வந்து தூக்கம் வர டைம், அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து இஷ்டப்படுற டைம்லாம் வந்து மேக்ஸ் போட்டு பார்ப்பேன். தமிழ் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே வந்து இப்போ சிலபஸ் வந்து மாறிடுச்சுல. இப்போ வந்து ஒரு நாள் வந்து சிலபஸ் முடிக்கிறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்கோ மறுநாள் அதுக்கப்புறம் 3ஆவது நாள் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் வந்து எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக வந்து முடிக்க வந்து ட்ரை பண்ணேன் லாஸ்ட்டு 2 வீக்ஸில். அதே மாதிரி வந்து ஜிஎஸ்ஸுக்கும் அப்படி தான் பண்ணேன். லாஸ்ட்டு 2 வீக்ஸில் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் போட்டு எல்லாத்தையும் அந்த வீக்குள்ளே முடிச்சிடணும். மெயினாக ஒரு 4 சிலபஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு 4 இது மட்டும் எடுத்துக்கிட்டேன், டாபிக் மட்டும். அதை ஃபுல்லாக முடிச்சிடணும் அப்படி சொல்லிட்டு ஜிஎஸ் வந்து பண்ணேன். ஓகேவா? சரி, ஓகே. ஜிஎஸ் வந்து புக் சோர்ஸ் என்ன அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. ஜிகேக்கு வந்து புக் சோர்ஸ் என்ன அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. ஜிகேவோட புக் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸ்கூல் புக்கில் எது எதெல்லாம் டாப்பிக்கில் கவர் ஆகுதோ, சிலபஸில் கவர் ஆகுதோ அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ளஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 11th 12th வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும். 11th 12th எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஐஎன்எம்மாக இருக்கட்டும், எல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும். அது போக வந்து இப்போ அடிஷ்னலாக வந்து தற்கால தமிழக வரலாறு புக்காக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸுக்கு வந்து ஹை ஸ்டடீஸ் புக்கு அந்த கேகே பிள்ளை அவங்க புக்காக இருக்கட்டும், இப்போ எல்லாமே வந்து ஹை ஸ்டாண்டர்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஸ்கூல் புக்கும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸ்கூல் புக்கை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா வந்து அந்த சோர்ஸை என்ன பண்ணணும்னா 1 or 2 டைம்ஸ் வந்து நல்லா வாசிச்சு விட்டு என்ன கொஷின் கேட்டாலும் ஆப்ஷன் வச்சு எடுக்க தெரிஞ்ச அளவுக்கு படித்தா போதும். ஓகேவா? குரூப் 4க்கு. சரி, ஓகே. ஜிஎஸ் வந்து ப்ரிப்பரேஷன் ஐடியா சொல்லுங்கள் அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறது, எனக்குமே ஜிஎஸ் மார்க் வந்து ஃபஸ்ட்டு 2 எக்ஸாமில் வந்து ஜிஎஸ் மார்க் எனக்கு ஏறாமல் தான் இருந்துச்சு. ஜிஎஸ் வந்து கண்டினியூவாக படிக்க ஆரம்பிச்சுன்னா என்ன சொல்கிறது, இப்போ எக்கனாமிக்ஸில் 11th 12th ஃபுல்லுமே நான் நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். இம்பார்ட்டன்ட் வந்து 11th 12th மட்டும் தானே, 11th 12th ப்ளஸ் வந்து மேக்ஸ். ஓகேவா? இல்லை, 11th 12th ப்ளஸ் வந்து 10th உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு அதை மட்டும் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு ரிப்பீட்டடாக அதை படிக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்போ எனக்கு வந்து அது வந்து 1 டே மேலே ஆயிரும். அதுக்கப்புறம் ஆனால் செகண்ட் டே படிக்கிறப்ப ஆஃப் டே தான் ஆகும். அதுக்கப்புறம் வந்து 3 ஹவர்ஸு 1 ஹவர்ஸ் லாஸ்ட்டுலாம் வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு ½ அன் ஹவர் இல்லை ½ அன் ஹவர் கம்மியாகவே வந்து நான் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து முடிக்க ஆரம்பித்தேன். எப்படின்னா நான் வந்து கண்டினியூவாக நான் படித்ததை மட்டும் தான் படிச்சுட்டே இருந்தேன். ஓகேவா? அந்த மாதிரி தான் வந்து படிக்க ஆரம்பித்தேன் ஜிஎஸ்ஸை. இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஸ்டாண்டர்டாக உள்ளதை நோட்ஸ் எடுத்துருங்க. இப்போது ஐஎன்எம் படிச்சிங்கன்னா ஐஎன்எம்மில் வந்து இயராக இருக்கட்டும், அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ் படிச்சிங்கன்னா எக்கனாமிக்ஸே நோட்ஸ் எடுத்துடலாம். ஏன்னா வந்து புக்கில் வந்து அவ்வளோ அதாவது என்ன சொல்கிறது டீப்பாலாம் படிக்க போகிறது கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டேட்டா ஃபுல்லாக எடுத்து எழுதிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கான்செப்ட் வந்து ரீட் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஓகேவா? அந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறத ஃபுல்லாக என்ன பண்ணிடுங்கன்னா எடுத்து நோட்ஸாக எழுதிருங்க.
எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், 11th 12th எக்கனாமிக்ஸ்லாம் பாலிட்டிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இம்பார்ட்டன்ட் எழுதிட்டா வந்து அவ்வளோ கண்டென்ட் வந்து இருக்காது. ஓகேவா? அந்த மாதிரி வந்து எழுதிருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாலிட்டிலாம் வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஏன்னா வெளியில் தான் கேட்பாங்கல்ல. ஸ்கூல் புக் நல்லா படிச்சிடணும், எக்ஸ்ட்ரா சோர்ஸும் படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து அது மாதிரி எது எதெல்லாம் வந்து அதிக மார்க்குங்கிறதே இப்போ டிஎன்பிசி பிரித்து கொடுத்துட்டாங்க. அதை வந்து என்ன சொல்கிறது, அதை மெயின் ஃபோக்கஸ் பண்ணியே வந்து படிங்க. கண்டினியூவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜிஎஸ்ல மார்க்கு கூடிரும். ஓகேவா? மை நோட்ஸு என்னோட நோட்ஸ் இருக்கான்னு கேட்டீங்க. கண்டிப்பாக இருக்குது. நான் வந்து ஒவ்வொன்றா வந்து அதை வந்து நான் வந்து நான் நோட்ஸ் எடுத்தது வேறு. அதை வச்சு ஆனால் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? நான் நோட்ஸ் எடுத்ததை வச்சு மட்டும் நீங்கள் படிச்சிட முடியாது. நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? என்னோடய நோட்ஸ் நான் ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன், எப்படி எழுதியிருக்கேன் என்னங்கிறதெல்லாம் சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து என்ன சொல்கிறது, தமிழ் வந்து தமிழ் சொல்கிறதுக்கு முன்னாடி என் நோட்ஸ் வந்து என்னென்னு இப்போ சின்னதாக கொஞ்சம் மட்டும் காமிச்சிடுறேன். இன்னும் நிறையா இருக்குது சொல்லப்போனால். இப்போ வந்து எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி வந்து நான் A4ல் வந்து எழுதிடுவேன். A4ல் எழுதிட்டு என்ன பண்ணிடுவேன்னா இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போட்டு வச்சுருவேன். இப்போ எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும்னா, எக்கனாமிக்ஸ்னால் இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்கூல் புக்கில் எல்லாமே இருக்கும். ஸ்கூல் புக்கில் இந்திய பொருளாதாரத்துலேருந்து எல்லாமே அப்படியே வரிசையாக எல்லாமே இருக்கும். எனக்கு தேவையானதை மட்டும் நான் எழுதிப்பேன், தேவையில்லாத வந்து விட்டுருவேன். ஓகேவா? அது மாதிரி இதை மட்டும் தான் ரிவிஷன் பண்ணுவேன். லாஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் இதை மட்டும் தான் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படியே எனக்கு தேவையானதை ஃபுல்லாக நான் எழுதி வச்சுருப்பேன். நல்லா பார்த்துக்கோங்க. அப்படியே ஃபுல்லுமே எனக்கு தேவையானது ஃபுல்லாக நான் எழுதி வச்சுருப்பேன் ஸ்கூல் புக்கில் இருந்து. இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக படிப்பேன். எனக்கு வந்து மறக்காது இதெல்லாம். இதில் உள்ள எது கேட்டாலுமே வந்து எனக்கு மறக்காத அளவுக்கு வந்து நான் படித்து வச்சுருவேன். இதான் வந்து என்னோடய எக்கனாமிக்ஸ் நோட்ஸு. இந்த மாதிரி வந்து நான் ஒவ்வொன்றுக்கு எடுத்து வச்சுருப்பேன். இதுக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாலிட்டிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன். பாலிட்டிக்கு வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா ஸ்கூல் புக்ஸ் மட்டும் எடுத்திருப்பேன். ஸ்கூல் புக்கில் உள்ள தேவையான கண்டென்ட் மட்டும் எடுத்திருப்பேன். மேக்ஸிமம் வந்து பாலிட்டி வந்து எனக்கு வந்து மைண்டில் இருக்கும்னா ஏன் படித்ததுனால இருக்கும். அதனால் ஸ்கூல் புக் கண்டென்ட் மட்டும் வந்து எழுதி வச்சுருப்பேன். இதில் எனக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட் மறக்கிறது மட்டும்தான் இதில் எழுதியிருப்பேன். அது மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து தேவையானது வெளியில் உள்ளது ஏதாச்சும் படிக்க முடியாததாக இருக்கட்டும், அந்த மாதிரி திரும்ப எடுத்து அதை கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படிங்கிறத வந்து எழுதி வச்சுருவேன். அந்த மாதிரி வந்து இது ஹிஸ்ட்ரி ஃபுல்லுமே வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். அது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு எனக்கு. ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டிக்கெல்லாம் இப்படி எடுத்து வைக்கவும் எனக்கு லாஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. புக்கை திருப்ப வேண்டியதே இல்லாமல் இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் எனக்கு புரியவே புரியாது. ஆனால் நான் வந்து எழுதி வச்சுட்டு திரும்ப பார்த்துட்டே இருக்க போய் எனக்கு வந்து அப்படியே மைண்டில் இருக்கும். அதுக்கடுத்து இந்த எல்லாமே மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரியில் வந்து எல்லாமே எழுதியிருப்பேன். எனக்கு தேவையானது ஃபுல்லாக வந்து நான் எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் இது முதல்ல எடுத்த நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அட்டாச் பண்ணி வச்சுருப்பேன். ஓகேவா? இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றா இருக்கட்டும். எனக்கு இந்த இது மட்டும் நான் வந்து கண்டிப்பாக தப்பு பண்ணிகிட்டே இருப்பேன். ஓயாமல் எத்தனை நேரம் படித்தாலும் வந்து தப்பு பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி டாபிக்ஸையும் வந்து நான் நோட்ஸாக எடுத்து வச்சுருவேன். அந்த மாதிரி வந்து நிறைய இது வந்து நோட்ஸாக இருந்து எடுத்து வச்சுருப்பேன். இன்னொன்று வந்து இந்த எக்கனாமிக்ஸில் வந்து என்ன சொல்கிறது, இருங்க காட்டுறேன். இந்த மாதிரி கேட்பாங்கள்ல, என்பிஎஃப்ஐனா என்ன, இந்த மாதிரி ஆர்ஆர்பி இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி கேட்க ஆரம்பித்தாங்க. இதெல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் உள்ளதை வந்து எடுத்து எழுதி வச்சுருப்பேன். அந்த மாதிரி அதாவது எனக்கு தேவையானது எல்லாமே அவுட் ஆஃபில் படிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவுட் ஆஃபில் படிக்கிறது, இதெல்லாம் வந்து எடுத்து எழுதி வச்சுருப்பேன். எனக்கு தேவையானதை ஃபுல்லாமே வந்து சிலபஸ் வைஸ் வந்து எடுத்து எழுதி வச்சுருவேன். அதுதான் வந்து என்னோடய நோட்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ தமிழுக்கு வந்து என்னென்ன வந்து இப்போதைக்கு என்ன படித்து முடிச்சிருக்கணுங்கிறது மட்டும் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, தமிழுக்கு வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஏகப்பட்டதுன்னா வந்து சிலபஸ் வைஸ் போகிறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, தமிழில் வந்து தமிழ் இளங்குமரனாரோட தமிழ் வளம் புக்கை வந்து படிச்சிருங்க. கண்டிப்பாக படித்து முடிச்சிருங்க. அதுக்கடுத்து மரபுத்தொடர் அகரவரிசை அப்படிங்கிறத படிச்சிருங்க. அதுக்கடுத்து வந்து மரபுத்தொடர் அகரவரிசை படிக்க கஷ்டமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஆனால் நான் குரூப் 2க்கு படித்தேன். அந்த இதை வந்து என்ன சொல்கிறது, ரிப்பீட்டடாக படிக்கிறப்போ அது ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகேவா? மயங்கொலி சொல்லாகராதி, அதுக்கடுத்து பழமொழி 400 அந்த பழமொழி அந்த கருத்து மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹெட்டிங்கை படிச்சுக்கோங்க. புலியூர்க்கை செய்யானது. அதுக்கடுத்து வந்து நல்ல தமிழை எழுத வேண்டுமா, இதில் வந்து நிறுத்தற்குறியெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து ஓல்டு புக்கில் உள்ளது அதெல்லாம் நல்லாயிருக்கும். நன்னூல் தொல்காப்பியம் வந்து நான் வந்து சிலபஸ் அப்பயே வந்து படிக்கணும்னு நினச்சிருந்தேன். இப்போ ஜெராக்ஸ்லாம் போட்டு வச்சுட்டேன். ஆனால் இதில் வந்து கேட்கவா போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஆனால் கேட்டுட்டாங்க. இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதும். ஓகேவா? அது என்னென்னு கூட நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். சரி, ஓகேவா? சரி, தமிழ் வந்து இது மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டால் இல்லை. இது வந்து ஒரு சோர்ஸு. இப்போதைக்கு வந்து டிஎன்பிசியில் சொன்னதுங்கிறத தாண்டி டிஎன்பிசி இதில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? கலைச்சொல்லு கேட்டிருக்காங்க. கலைச்சொல் வந்து எவ்வளோ படித்தாலும் போயிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சிருங்க.
அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாங்கிறத நான் ஒன் பை ஒன் வீடியோவாக சொல்கிறேன். இதில் வந்து லென்த்தாக போயிடும். அப்புறம் இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இலக்கணத்தில் இந்த இதெல்லாம் எங்கெங்கே கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எங்கே கவர் பண்ணேங்கிறதையும் நான் வந்து ஒரு டெலகிராம் குரூப் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அதை வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஒன் பை ஒன்னாக நான் அனுப்பிச்சி விட்றேன். ஓகேவா? இலக்கணமாக இருக்கட்டும், சொல்லகராதியாக இருக்கட்டும், இதை வந்து நான் வந்து வீட்டில் வந்து ஒட்டி வச்சுருப்பேன். எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து இதில் என்னென்ன வந்து மெயின் டாபிக், அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து என்னென்னலாம் தப்பு பண்ணலாம் அந்த மாதிரிலாம் குறித்து வச்சுருப்பேன். இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது ஸ்கூல் புக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தா போதும்னு கொடுத்துருப்பாங்க. நான் அதை மட்டும் படிச்சிடக்கூடாது. நான் எல்லா மெட்டீரியல்ஸும் படித்தேன். சுரேஷில் இருந்துட்டு டேஃபு, அதுக்கப்புறம் எல்லா மெட்டீரியலும் படித்தேன். ப்ளஸ் வந்து இன்னும் என்ன படித்தேன்னா, இது அது பேர் என்னது, தமிழுக்குன்னு ஒரு புக் இருக்குமே, தேவிரா உள்ளதை ஃபுல்லாக வந்து படிச்சிருந்தேன் இதுக்கு. அதுக்கப்புறம் திருக்குறள்லாம் இந்த அதிகாரம்லாம் எடுத்து படிச்சிடணும். மேற்கோள்கள் எல்லாமே வந்து படிச்சிருந்தேன். ஓகேவா? இதில் வந்து எங்கெங்கே படிக்கணும் என்னங்கிறத வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு குரூப் ஒர்க் படிக்கிறவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலில். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.